ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே வாய்ஸ். ஸோ நம்ம சேனல் 20 சப்ஸ்கிரைபர் அடிச்சிச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாகிறேன். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, ஏன்னா கமெண்ட் பண்ண முடியாதுல்ல, பிளாக் ஃப்ரூட்டில் ஃப்ரூட் கிவ் அவே ஏன்னா எங்கிட்ட இருக்குது வெறும் பிளிஸார்டு தான். பிளிஸார்டு அவ்வளோவா யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஸோ அது கொடுக்குறதும் வேஸ்ட் தான். நான் என்ன தான் உங்ககிட்ட குத்தாலும் நீங்கள் அதை குத்தா யாரும் வாங்கிக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ மறுபடியும் சேனலுக்கு வந்தாங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நீங்களே பார்த்துருப்பலாம். ஸோ இன்றைக்கி இந்த கேமில் கிங் கிடோரா ஷோ கேஸ். ஸோ நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவனே ஃபுல்லாக வச்சுக்கோங்க கத்துறான்னு. எனக்கு டக்குன்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது. மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் பார்க்க பொம்மை மாதிரி தெரியுது. அப்படியே பொம்மை நிற்கச்சு மாதிரி. 7 8 9 10 10 11 இதை விட்டுலாம். இதை வாங்கல, இன்னும் 2 தான் வாழை. இதை பாருங்க. நெக்ஸ்ட் ஷீமு, நெக்ஸ்ட் முத்ரா. மொத்து 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 முத்தம் முத்து 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 என்ன முட்டு முட்டு என்ன முட்டு குட்டு குட்டு என்ன குட்டு. ஸோ கிங் கிடோரா வா வா வா. வெதற்குள்ள போய் ரெயின் ஸ்டார்ம் 17 பாயிண்ட். இப்போ எப்படி இருக்கிற இப்போ பாருங்க. நீங்கள் அப்படியே கத்தும் போது பாருங்களேன், அப்படியே கொலை மாசம் இருக்கும். ஆனால் இதே மாதிரி இன்னொரு கேமில் இந்த நகோமாக இருக்குல்ல, கருப்பா ஷார்ப்பா, அதுலேருந்தும் தண்டர் இது வரும். ஆனால் இதில் தண்டரே வராது. ஸோ நம்ம இவனுங்களாச்சும் செக் பண்ணிடலாம். இவன் தான் நம்ம பலியாடு தம்பி. பரவாயில்ல, அச்சுக்கோ. நீ செத்த நீ ஓடுறியா கைஸ்? ஃபஸ்ட்டு பவர் இது M1. இப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் M1 போட முடியும். இல்லை எனக்கு ஒட்டே இருப்பானுங்க. இது செகண்டு மூவ், இது தேர்டு மூவ். 3 தலையும் போய் அட்டாக் பண்ணும். இது ஃப்ளை. இது இதோட கிராவிட்டி பிரெத். இதோ பாருங்க, இது சூப்பராக இருக்கும். சூப்பராக. இப்போ இதோட ஸ்பெஷல் மூவ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு அதுண்டா டப்பு டிப்பு டப்பு டிப்பு. உங்களுக்கு வேணா இந்த வாட்டி காமிக்கிறாங்க லாஸ்ட்டாக. தாடா இவன் நடுறா இல்சாவாய். அவன் தானே கம்முன்னு இருக்கான். இல்சாவாய் பலே. ஏய் கம்முன்னு தானே இருந்தேன். செத்தபையிலே நீ தப்பு பண்ணிட்டடா. தப்பு பண்ணிட்ட கைஸ். இருங்க கைஸ், இந்த நாயை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். படத்தில் லாஜிக் கிங் கிடோரா தான் கட்ஜில் கிட்ட அவுட் ஆகும். ஆனால் இப்போ வர லாஜிக்கு இவன் தான் கிங் கிடோரா கிட்ட கொலை மாசம் அடி சாவு பூரா அடி தூக்கு ஆச்சு. இங்கே கீழே காமிக்குதுல்ல ரெட் கலரில், இதான் நம்ம அதில் கத்தனை ஃபில் ஆகும். ஏஜ் ஆஃப் டைட்டனில் இதில் அடித்தா தான் 1 பாயிண்ட்டாக ஃபில் ஆகும். ஸோ என்னடா இவ்வளோ ஹெல்த்தை கம் பண்ணிங்கோ. இருங்க ஃபஸ்ட்டு கத்தி ஹெல்த் ஏற்றிக்கலாம். இந்த கேமில் ரால் ஃபஸ்ட்டு கத்தணுன்னா ஹெல்த் ஏறும். எனக்கு கிங் கிடோரா மை ஃபேவரட். இதோட அழகே இந்த லுக்கு. என்னடா முடிச்சுட்டேன். சரி ஏதோ செத்தப்பையிலே அவனை ஏன் தொத்துற. இந்தா என்கிட்ட அடி வாங்க. எனக்கு என்கிட்ட அடி வாங்கினா பிடிக்காது. டெங் 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 டெங். ஓய் அச்சுட்டோண்டா. ஐயோ இன்னும் இவனுக்கு இங்கே சைடில் காமிக்குதுல கைஸ் ஒரு மாதிரி. அதான் இவன் ஹெல்த்து.
இவனை எனக்கு கொலை பண்ணுறோம். 80 83 ஏறிடுச்சு. அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏறுது. அதுதான் 91 92. இந்த எம்மோட விட முடிஞ்சுது, அவ்வளோதான். ஐயோ 99 99 99 99 100. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாயை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் மூவ் எல்லா மூவும் காமிக்கிறேன். உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் பொறுமையாக தானே வேகமாக காமிச்சிட்டேன்ல, ஸோ உங்களுக்கு புரியாது. ஏன்னா இப்போ வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் ஷார்ட் தான் வரும். ஏன்னா டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு இந்த மாதிரி இங்கே இப்பயும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ என்ன பார்க்கண்ணா, சாவ போறியா? சாவுறதுல தப்பே இல்லை. சாவனேன்னு போய்கிட்டு இருந்தவனை பின்னாடி வந்து நின்னதுக்கே கொலை பண்ண பார்த்தியா? இதோ அதான் இருக்குது பாருங்க ட்ரைனிங். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுங்க, பவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாகட்டும் எல்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு மூவ் இப்படி பிடிச்சி இருக்கும். நம்ம இதில் வந்து செகண்ட் மூவ் M1 யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இது வந்து செகண்டு மூவ். இது வந்து தேர்டு மூவ். 3 தலையும் போய் கிடைக்கும். இப்போ M1 1 2 3 4. இது வந்து டிராகன் பிரெத், கிராவிட்டி பிரெத். வா வா செத்து போட. ஏன்டா இப்படி காலை வச்சு செத்து போறீங்களா? ஸ்பெஷல் மூவ் உங்களுக்கு இதில் டேமேஜ் உள்ளும், அது நார்மல் தான் டேமேஜ் உள்ளது. ஸோ வந்து இந்த பாருங்க, இப்போ பாருங்க ஸ்பெஷல் மூவ். வா வா இந்த பாருங்க, இப்படி இருந்து இப்படி வந்தோடனே இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எவெல்லாம் இருக்கானோ அந்த நாய்களாம் கதை முடிஞ்சுது. அந்த நாய் கதை நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே ஷீமோட இதையும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் ஒரே கல்ல 2 மாங்காய். ஸோ அன்னமே பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஷீமோ குப்பத்தட்டி ஷீமோ. ஐயோ தலைவான ஷீமோ குப்பத்தட்டின்ட்டானேப்பா. ஐயோயோ ஃபஸ்ட்டு நம்ம வெளிச்சத்தில் போய் ஃபஸ்ட்டு லுக் வைஸ் பார்க்கலாம். லுக்கில் பார்ப்போம். லுக் இங்கே நிப்போ. ஸோ லுக் வைஸ் பின்னாடி 2 கால் பார்த்தோன்னா படுக்கு போட்ட பல்லியுமே இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இப்படி தானே இருக்கீங்க பாருங்க, பின்னாடி கால் கொஞ்சமாச்சும் குண்டா வச்சிருக்கலாம்டா பையார பசங்க. ஷியோ M1 ஒரு பிரச்சனையும் இருக்காது. 1 2 3 4. இப்போ ஃபஸ்ட்டு பவர் ஃபஸ்ட்டு நீங்கள் தான்ப்பா. இது ஃபஸ்ட்டு மூவ். இது வந்து செகண்ட் மூவ். இப்போது காய் செகண்ட் மூவ் அப்புறமா பார்க்கலாம். தேர்டு மூவ் வந்து இப்படி இருந்து இப்படி ஃபோர்த் மூவ் வந்து இப்படி சுற்றி வந்து சுற்றும் குளிய சுற்றி. இப்போதான் மெயின் பிக்சரே. என்னடா எஸ்கேப் பண்ணுற? மெயின் பிக்சரே இருக்குன்னு சொல்லும் போது தான் செகண்ட் மூவ் இப்போ காமிச்சிடலாமா? வாங்கோ. இதில் வந்து வெறியா வருது ப்ரோ. இப்போ இந்த எஸ்கேப் போயிட்டா. டேய் இங்கடா வர்ற குட்டி பிள்ளை. இங்கே வர்ற முத்தலை கடி கலகலகல ஹூ ஹா பண்ண மரத்தில் வாடா. எங்கடா வர்ற செத்த பிள்ளை வாடா. நான் தூக்கி போடுறேன் அவனை. இனே அவனை தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டு சாப்பிட வேண்டிய உன்னே. நான் ஐயா யாருன்னு தெரிய மாட்டேன். The motion of damage. இது வந்து இப்படி வா 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 இந்த நாயை விடுங்க. இதான் அட்டாமிக் பிரெத். இதான் மெயின் பிக்சரே. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க, எவ்வளோ நேரம். அதே நம்ம ஏஜ் ஆஃப் டைட்டன் வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ முடிஞ்சிருக்கும். ஆனால் இது பாருங்க எவ்வளோ நேரம் வந்துச்சு பார்த்து.
எவ்வளோ நேரம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏஜ் ஆஃப் டைட்டன் அப்போ வேஸ்ட், அப்டேட்லேயும் வேஸ்ட். கைஸ் நான் ப்ராம்ஸாக சொல்கிறேன், ப்ராம்ஸாக இதை வச்சு நான் 35 கில்லு, இதில் கில்லு எடுத்தால் மண்டியில் கம்மிக்கல, அந்த 35 கில்லு எடுத்தேன். ஸோ ஏன் எனக்கு தோத்திக்கிட்டே இருக்காங்க? என்ன உனக்கு பிரச்சனை? நான் எங்கள் ஏரியாவில் வந்து எங்களையே மிரட்டுறியா நீ? நறுக்கி எறிஞ்சு போட வண்டி எனக்கு தூக்கி அடிங் அடிங் ஸ்வாய். அட்டாமிக் பிரேன்மா தம்பி, அட்டாமிக் பிரித்து இந்தாடா என்னடா டேய், நான் யார் தெரியும்? இதை பாருங்க அப்படியே, இந்த இப்போ பாருங்களேன் அப்படியே பின்னாடி அந்த கிறிஸ்டல்ஸ் ஸ்பெஷல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு அதுவும் அப்படியே தான் நார்மல் டேமேஜ் தான் விழும். அதில் ஒரு சாவு போகிறான். அவன் ஹெல்த்தை பாருங்க, மண்டை மேலே ஹெல்த்தை பாருங்க, மண்டை அங்கே சைடில் ரைட் சைடில் நான் செத்துறேன். இதுதான் செகண்ட் மூவ். ஓஹே, இப்போ இவன் மறுபடியும் எல்லா மூவையும் வர வச்சு இவன் மேலே டெஸ்ட் பண்ணி பாவணும். எனக்கு அவ்வளோதான் இப்போ பிரச்சனை. என்னை பார்த்து பயந்து வர்றான்டா. என்ன பார்த்தி டேய், ஏன்டா இப்படி? நல்ல பையன்டா அவன். இந்த போய் எனக்காக சண்டை போடுறான்டா, நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கேன். ஃபஸ்ட்டு M1 மங்களகரம். ஓகே, ஃபஸ்ட்டு பவர் எதுக்கும் மறுபடி காமிக்கணும்ல, அதான நம்ம வழக்கம். இந்த நாய் என்கிட்ட வந்துட்டே இருக்கு, குறைங்க. கட்டிங் நானும் ஓரளவு தான் பார்ப்பேன். வெறி ஏற்றிக்கிட்டு இருந்தானா? இன்னும் ஒரு அடியை மேலே பட்டு பார்க்கட்டும். பட்டு பாரு. இந்த பாருங்க, இது வந்து இன்னமும் அட்டாமிக் பிரெத் வந்து கடைசியாக நம்ம காமிப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஸ்பெஷல் மூவ் பாருங்க. இது அப்படியே HSL காப்பி தான் ஸ்பெஷல் மூவ். ஏன்னா இப்படி தான் இருக்கும், காப்பின்னு இல்லை, இப்படி தான் இருக்கும் ஸ்பெஷல் மூவ் சீமோக்கு. ஸோ அப்பாடியோ அத்தடியோ ஓயோ. இப்போ லாஸ்ட்டு ஆட்டா ரசிங்கல். ஆனால் என்ன டேமேஜ் வெறும் 8 தான் விழுது. ஒரு 10 அந்த மாதிரி கூட வச்சிருக்க வேணா, அசிங்க பயில. ஸோ அவன் இதில் கத்துறது பார்க்கல, கத்துறது. அந்த கிங் கிடோரால வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு கத்தும். இது வந்து வாயே திறக்காது, அப்படியே நார்மலாக சவுண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது நார்மலாக கத்திட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் சத்தமாக கத்தும். ஸோ அப்படியே இதோ லுக் பார்ப்போம். என்ன வால் தான் தலையாட்டு ஆடு மாதிரி துச்சிக்கிட்டே இருக்கு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த நாய் என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் நினச்சேன், அந்த நாயை போய் அவங்ககிட்ட கொம்பிழுக்கிறான் பாருங்க. சரி, ஓகே. ஸோ இன்னொரு பத்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்து இதே வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை மைன்கிராஃப்ட் அந்த மாதிரி போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இல்லை, இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் அந்த மாதிரி வந்தால் மைன்கிராஃப்ட்டு அவ்வளோதான். ஓகே, பாய் 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 பாய்.